ஏன்னா நான் வைஷ்ணவி பேசுறேன். சொல்லுங்க வைஷ்ணவி. நீங்களும் சக்தியும் என்கிட்ட சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நான் தென்னரசி கிட்ட சொன்னேன். ஆனா அவர் அது எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்றாரு. நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். பொய்ன்னு சொன்னாருல்ல, அப்ப அத பொய்ன்னு நிரூபிக்க சொல்லுங்க. ஒரு உண்மைய பொய்ன்னு ஈஸியா சொல்லிடலாம், ஆனா நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம் வைஷ்ணவி. தென்னரசுவால ஏமாந்த பொண்ணுங்க நிறைய பேரு. நான் அன்னைக்கு உன்கிட்ட காமிச்சது எனக்கு தெரிஞ்ச 2 பேர் தான். இது இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. அட்லீஸ்ட் உங்க வாழ்க்கையாவது காப்பாத்தணும்னு தான் உங்ககிட்ட அன்னைக்கு உண்மையெல்லாம் வைஷ்ணவி. அவரால நாங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கவே முடியாது. அவர் கல்யாணம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வீணா போயிடும். அந்த அயோக்கியம் கிட்ட மட்டும் சிக்கிறாதீங்க வைஷ்ணவி. சரிங்க, நான் போனை வைக்கிறேன். வைஷ்ணவிட்ட நான் எவ்வளவு பேசி பார்த்தேன். அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு சொல்றா. இதுக்கு மேல அவரை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு ஒண்ணுமே எனக்கு புரியல. என்ன பண்றதுனே பொண்ணுன்னு தெரியல. வா தென்னரசு, உட்காரு. அங்கிள், வைஷு என்ன சொன்னா? வயசு அவ முடிவுல ரொம்ப உறுதியா இருக்கா. இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றா. நான் வேணா வைஷு கிட்ட ஒரு தடவை பேசி பாக்கா. தாராளமா பேசுப்பா. அவளை எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வை. சரிங்க அங்கிள். வைஷு கல்யாணம் வேணான்னு மாமா கிட்ட. ஆமா, அதான் சொன்னேன்ல, தேனும் சக்தியும் சொன்னதெல்லாம் பொய்ன்னு. அப்புறம் இந்த முடிவு எடுத்த? தேனுவும் சக்தியும் சொன்னது பொய்ன்னு சொன்னீங்கல்ல, அத பொய்ன்னு நிரூபிக்கணும்ல. ஆனா இப்ப வரைக்கும் நீங்க நிரூபிக்கவே இல்ல. அப்ப அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே? ஐயோ வைஷு, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. தேனும் சக்தியும் யாரோ 2 பொண்ணுங்களுக்கு பணத்தை கொடுத்து என்ன பத்தி தப்பா சொல்ல வச்சிருக்காங்க. நீயும் அதை நம்பி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற. அவங்க சொல்றத வச்சு நீ தப்பான முடிவு எடுக்காத. அன்னைக்கு கோயில சந்திச்சு பேசின 2 பொண்ணுங்களும் தப்பான பொண்ணுங்க. அதை நான் நிரூபிக்கிறேன். மனசுல உன்னை தவிர வேற யாரும் இல்ல. சாகுற வரைக்கும் நீ தான் என் பொண்டாட்டி. நீ மட்டும் தான் மனசுல இருப்ப. அதை பத்தி 1000 பேர் 1000 குத்த சொல்லலாம். அதெல்லாம் நீ நம்பிட பாரு. அதான் கஷ்டமா இருக்கு. இதே உன்னை பத்தி யாராவது தப்பா சொன்னாங்கன்னா நான் நம்ப மாட்டேனா? 100% நான் உன்னை நம்புறேன். ஆனா உனக்கு தான் என் மேல நம்பிக்கை இல்ல. பரவாயில்ல, அவனை எவ்வளவு நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியாது. நான் என்ன வேணா செய்வேன்.